ஓகே சார், அது நாங்க பண்றோம் சார். அவர் விஜய் ஆர்ப்பாட்டம் வந்து 234 தொகுதியில் நடைபெற்றதான்னு நம்ம பண்றோம். ஆனா இப்ப இதுல செக் பண்றதுல 234 தொகுதியில இருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க சார். இந்த இதுல வந்து மாணவர்கள் கொடுப்பாங்க 10 கோடி ரூபாய் செலவழிச்சு வருவாங்க. மாணவர்கள் தான் ஒரு அரசியல்படுத்துறாருங்கிறேன். இத நான் விஜய் மாணவர்கள் தான் அரசியல்படுத்துறாருங்கிறேன். இந்த மாணவர்கள் தான் ஒரு என்ன அரசியல்படுத்துறாருங்கிறது அவரோட நீட் எதிர்ப்பு சிஏ எதிர்ப்புனா திமுக கூட்டணிக்கு தான் போகணும். அதான் அரசியல்படுத்துறது. இல்ல மாணவர்கள் தெளிவு இல்லாம இருக்காங்களா இன்னும் அந்த தொடர்பா? இது ஒரு அரசியல் கட்சியோட அரசியல்படுத்துறாங்க தெளிவு இல்லாம சொல்றது மாணவர்கள் இவர் சொல்றதுல ஒரு இது வரலாம்ல, அதுதான் சொல்றேன். இல்ல கண்டிப்பா அவரு வந்து 214லயும் நான் நிப்பேன்னு சொல்லி வந்தாருன்னா விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி அவருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு, க்ரௌட் புல்லர், ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அதை அவர் சொல்லாத போது நம்ம யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி அவர் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிறதை தெளிவுபடுத்தாம அவர் போயிட்டு இருக்காருங்கிறது தான் என்னோட பார்வையை அவர் மேல வைக்கிறேன். அதனால உடனே பிரைமரி போர்ஸா சபார்டினேட் போர்ஸான்னு சொல்றீங்க. ஆனா அவர் 234 தொகுதியில நிறுத்துவதற்கு வேட்பாளர்களை நிறுத்துவதற்காக தான் இந்த முன்கள பணிகளை அவர் மேற்கொண்டு வராரு சொல்லிட்டாருன்னா இட் வில் ஓகே. நீங்க யானையை பார்த்து பார்வையற்ற மாதிரி அதை பாக்குறீங்க. நான் அவரு அதை கிளியர் கட்டா சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு கமலஹாசன் டிவி பெட்டியை உடைச்சு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி திமுக அண்ணா திமுக ஊழல் கட்சிகள்னு விஜயகாந்த் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி 39 மக்களவையில கமலஹாசன் நிறுத்தின மாதிரி 234 சட்டமன்றத்துல விஜயகாந்த் நிறுத்தின மாதிரி நானும் 234லயும் போட்டி போடுவேன்னு அவரு சொல்லிட்டாருன்னா அல்லது அதை பத்தி கிளியர் பண்ணிட்டாருன்னா அதுக்கு பிறகு அவருடைய பார்வையை நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்பொழுது அவரே இன்னும் அவரை குழப்பத்துல இருக்கிறாரு. பிரைமரி போல்ஸா போறதா சபார்டினேட் போல்ஸா போறதாங்கிறதுல அவருக்கே தெளிவு இல்லைங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து. சார் நாம் தமிழர் வெற்றி கழகம் ஒருவேளை கூட்டணி வச்சா எத்தனை சதவீத ஓட்டுகள் வாங்குவாங்க சார்? இவரு அது நீங்க வந்து மோடி சீமான பிரைம் மினிஸ்டரா சீஃப் மினிஸ்டரா சொன்னா நடக்குமா? நாம் தமிழர் வெற்றி கழகம் கூட்டணியா? இது அஜித் அரசியலுக்கு வருவாரா? இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில பேசக்கூடியதுதான். 2026 மார்ச் மாதத்துலதான் யார் யார் என்ன கூட்டணிங்கிறது தெளிவா தெரியும். திமுக அணி இன்டாக்டா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர் தலைமையில தான் கூட்டணி, சீமானும் அவர் தலைமையில தான் கூட்டணி சொல்லிட்டாங்க. என்டிஏ இன்டாக்டா இருக்குது, ஆனா யார் சிஎம்ங்கிறத சொல்லல. இதுதான் பொசிஷன். இதுல என்டர் பண்ணக்கூடிய விஜய் பிரைமரி போல்ஸா என்டர் பண்றாரா சபார்டினேட் போல்ஸா என்டர் பண்றாராங்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்லயே நான் கேட்கிறேன். இதற்கு பதில் இல்ல விஜய் கிட்ட இருந்தும் புஷி ஆனந்த் கிட்ட இருந்தும். அதே திட்டமா அறிவிச்சால் மட்டுமே இந்த களம் வந்து 4 முனை போட்டி 5 முனை போட்டியாங்கிறது முடிவாகும்னு சொல்றீங்க. கண்டிப்பா நான் விஜய் க்ரோட் புல்லருக்கு ஒரு ஓட்டு வலிமை உண்டு. அதை கமலஹாசன் பெற்றிருக்கிறாரு, விஜயகாந்த் பெற்றிருக்காரு. அவங்க எல்லாம் பிரைமரி போல்ஸா 214 30 நின்று பெற்றிருக்காங்க. இவரு இந்த களத்தை எப்படி பயன்படுத்த போறார்? அவரு பிரைமரி போல்ஸ்ன்னு சொல்றாரா அல்லது ஒரு பார்கெனிங்கை ஏற்படுத்திக்கிட்டு சீமான காட்டி எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்கெனிங் இதுக்கு நிக்கிறாராங்கிறதுல தெளிவுபடுத்துவதற்கு முன்னாடி விஜய் பற்றி என்ன சொல்றதுங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன். மற்றபடி 214 தொகுதியில் உள்ள மாணவர்களுக்கு அவர் பாராட்டுறதெல்லாம் மனமும் வந்து பாராட்டத்தக்கது, வறுமை ஒழிப்புக்கு அவர் பண்றதெல்லாம் பாராட்டத்தக்கது, குருதி கூட பாராட்டத்தக்கிறது, அவர்களோட நற்பணிகள் எல்லாமே பாராட்டப்பட்டது. பொசிஷனிங்கிறது அரசியல் ரொம்ப முக்கியம். விஜய் என்ன பொசிஷன் பண்றாரு? அவர் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா? I am waiting for Vijay to come out with a clear picture. ஓகே சார், நன்றி சார். விஜய் தொடர்பான அரசியல் பிரவேசம் பல்வேறு சொல்லுங்க சார். போல்ஸ்ங்கிற அடிப்படையில கொண்டு போக நினைக்கிறீங்க. ஓகே, அது வந்து அந்த இம்ப்ரெஷன் அவர் கொடுக்கிறாரு. அவர் அதை சொல்லாத வர எல்லாத்தையுமே இந்த கமலஹாசன் விஜயகாந்த் வந்து ஒரு தனி போர்ஸா நிறுத்தப்படும் போது விஜயால 214 வேட்பாளர்கள் நிறுத்த முடியாம போகுமா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவரை கிளியர் பண்ணிட்டு நான் சொல்ல வர்றேன். நான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு வர்றேன்னு நான் சொல்றேன். அவரு சீமான காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதும் போற வேலையை பண்றாராங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்க நான் முடியாதுன்னு நான் சொல்ல வரல. கமலஹாசன் நிறுத்திட்டாரு 39, விஜயகாந்த் நிறுத்திட்டாரு, இவரும் நிறுத்தலாம், நான் மறுக்க வரல. ஆனா நிறுத்துவேங்கிறத அவர் கிளியர் பண்ணலங்கிறதான் சொல்றேன். அதுல மூடு மந்திரம் இருக்கு, அதுல வேற ஏதோ ட்ரிக் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன், சந்தேகப்படுறேன் அதுல. ஓகே சார், ஓகே சார். அந்த அவர் பிரைமரி போர்ஸா சபார்டினேட் போர்ஸாங்கிறத அவர் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய குண்டுவட்டங்கள்ல விரைவிலே அறிவிப்பார். பிரைமரி போர்ஸா இருந்தா எப்படிங்கிறத நம்ம பேசலாம். சபார்டினேட் போர்ஸா இருந்தா அவரு சீமான் சபார்டினேட்டா எடுப்பாரா, எடப்பாடி சபார்டினேட்டா எடுப்பாரா, என்டிஏ சபார்டினேட்டா எடுப்பாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். இப்ப இதுல அவரு கிளியர் பண்ணாம யானையை பார்த்த பார்வையற்றவர் போல் தான் அனைத்து அரசியல் மருத்துவர்களும் பார்வையற்றவரா தான் அவரை பாக்குறாங்க. நான் வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவரு பிரைமரியா சபார்டினேட்டாங்கிறத பொசிஷன் பண்ணாமலே அவரு ஒரு ட்ரிக்ல போயிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியுது. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை
திமுகவின் கொள்கை தொங்கு சதையாகத்தான் நடிகர் விஜயின் அறிவிப்புகள் இருக்கிறது என்றும், அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் திமுகவின் கொள்கைக்குத்தான் வலு சேர்க்கும் என்றும், அவருடைய கட்சிக்கு அது பெரிய அளவில் பலனை சேர்க்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்ட மசோதா எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு ஆகிய கல்வியை மாநில உரிமைகளுக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளுக்காக பல தேர்தல்களில் திமுக அந்த வாக்குகளை அறுவடை செய்துவிட்ட சூழ்நிலையில் நடிகர் விஜயும் அதையே பின்பற்றி அரசியல் செய்வது பலனளிக்காது என்ற கருத்தை தான் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்திருக்கிறார். ஒன்று. மற்றொன்று, அவரால் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா? ஏனென்றால் 40 தொகுதிகளில் தான் அவர்களால் ஆர்ப்பாட்டமே நடத்த முடிந்தது என்றும், 234 தொகுதிகளிலும் அமைப்பு ரீதியாக தமிழக வெற்றி கழகம் இல்லை, புசி ஆனந்த் ஒரு மாயையை ஏற்படுத்தி மோசடி செய்திருக்கிறார், அதை ஊடகங்களாகிய நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அவர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அவர் இந்த 4 கட்சிகள், அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி கட்சி ஆகியவற்றுக்கு எதிராக ஆகியவை இல்லாமல் தனித்து இயங்க போவதாக நடிகர் விஜய் அறிவித்திருக்கிறாரா? இதுவரை அவ்வாறு அறிவிக்காத வரை அவருக்கான செல்வாக்கு என்பது முடிவு செய்ய முடியாது என்றும், அது பார்வை தெரியாதவன் யானையை பார்த்து வியப்பதை போன்றதுதான் விஜயின் அரசியல் பிரவேசம் என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.